ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பொங்கல். பொங்கல் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு தைப்பொங்கலுக்கு அப்புறம் நம்ம சேனலில் வர ஃபஸ்ட்டு வீடியோ இது. அக்ஷய திருதிக்கு எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணலாம், 2025 அக்ஷய திதி எப்போ வருது, அது இல்லாமல் நம்ம வந்து எவ்வளோ கிராம்ஸ் வாங்கலாம், பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த வருடம் கண்டிப்பாக வந்து அக்ஷய திதிக்கு கோல்டு வாங்கலாம். அக்ஷய திதிக்கு வந்து தங்கம் சேமிக்கலாம். 2025 வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 இங்கிலீஷில், தமிழில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 17ஆம் தேதி வந்து அக்ஷய திதி வருது. கண்டிப்பாக வந்து புதன்கிழமை வருது. புதன்கிழமை வந்து கோல்டு வந்து ரொம்ப வந்து பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. கோல்டு அன்னைக்கு வந்து நம்ம வாங்குறது ரொம்ப நல்லது. சின்னதாச்சும் சேருங்க, சின்ன ஒரு குண்டு மணியாச்சும் வாங்கிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. அக்ஷய திதிக்கு சேர்ந்தால் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு. சில பேர் நினைப்பீங்க கடைகளில் வந்து அக்ஷய திதிக்காக பிளான் பண்ணி அன்றைக்கி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்க என்னென்னா சேல்ஸ் பண்ணாலும் நமக்கு வந்து கோல்டு சேருது அப்படி வந்து ஒரு கான்செப்டில் வந்து பார்த்து நமக்கும் வந்து இந்த வருஷம் வாங்கினா அடுத்த வருஷத்துல வந்து நமக்கும் சேருன்ட்டு வந்து நீங்களும் வந்து கோல்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள். அக்ஷய திதி அன்றைக்கி கோல்டு தான் வாங்கணுமா, நீங்கள் வந்து கோல்டு வந்து வாங்க சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க, அப்படி கிடையாது. அக்ஷய திதிக்கு வந்து கண்டிப்பாக வாங்க வேண்டிய பொருட்கள் பார்த்திங்கன்னா கல்லுப்பு, மஞ்சள் வந்து கண்டிப்பாக வாங்கணும். கோல்டு வந்து ஏன் சேரும்னு பார்த்தீங்கன்னா எந்த பொருளை அன்றைக்கி வாங்கினாலும் வந்து மேலும் மேலும் பெருகும். கோல்டுலாம் வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சருக்கே நல்லா இருக்குன்றதுக்காக தான் அக்ஷய திதி அன்றைக்கி வந்து கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிளான் பண்ணி எல்லோரும் வாங்குறாங்க. கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா இப்போ அப்ராக்சிமேட்டாக 7400 வரைக்கும் ரீச் ஆகுது. எத்தனை மாதம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜான் வந்து 20, ஏன்னா வந்து எல்லோரும் ஊருக்கு போயிருப்பீங்க, பண்டிகை இப்போ தான் வந்திருக்கும், சேவிங்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வீக் ஃபுல்லாக வந்து நீங்கள் முடிச்சுட்டு 20th ஸ்டார்ட் பண்ணுங்கள். 20th ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து சின்ன அமௌண்ட்டாக கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக மாதிரி தான் 20th எடுத்துருக்கேன். February 28, March 31, April 30 தான் வருது. இது எல்லாத்துமே கவுண்ட் பண்ணால் ஜானில் வந்து 11 நாள் இருக்குது, பிப்ரவரியில் 28, மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30, மொத்தம் சேர்த்திங்கன்னா 100 நாட்கள் இருக்குது. 100 டேஸ். வீக்ஸ் பார்த்திங்கன்னா 14 வீக்ஸ் இருக்குது. மந்த்து பார்த்திங்கன்னா 3.5 மந்த்ஸ் இருக்குது. 100 டே சேலஞ்ச் மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கோல்டு சேவிங்ஸை ட்ரை பண்ணுங்கள். 100 டேஸ் இருக்குது, நம்ம வந்து சேர்த்துடலாம் அப்படின்னு நினைப்போம். சின்னதாக சேருங்க. 100 வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர்னால வந்து சேர்க்கறதுக்கு நமக்கும் வந்து 100 டேஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைங்க. டெய்லி சேவிங்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து சின்ன அமௌண்ட்டாக டெய்லி சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கோல்டு வந்து எவ்வளோ கிராம் வாங்க போகிறேன்னு கண்டிப்பாக வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் வாங்க போகிறீங்களா, இல்லைனா வந்து 1 கிராம் வாங்க போகிறீங்க, உங்களோட இஷ்டம். 2 கிராம் வாங்க போகிறீங்களா, 1 சவரன் வாங்க போகிறீங்களா, உங்களோட பிளான் தான் அது. நான் மினிமம் வந்து 100 கிராம்லேருந்து 1 கிராம் வரைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வந்து வாங்கணும் அப்படின்றதுக்கு இந்த பிளான் போடுங்க. கோல்டு ரேட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து 7700 வரலாம். ஏன்னா வந்து கோல்டு ரேட் வர வர பீக் ஆகிட்டே போகுது. மார்ச்சுக்கு அப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது எப்படி சேஞ்சஸ் ஆகும்னு தெரியல. கண்டிப்பாக வந்து 7700 வரும்ன்றது என்னோட கணிப்பு. 8000 கூட போகலாம், இல்லை 7500 நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஆனால் வந்து இப்போ விற்கிறத விட நம்ம கொஞ்சம் கூட வந்து கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க. அக்ஷய திதிக்கு கண்டிப்பாக வந்து நோ வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து கோல்டு காயின்ஸுக்கு நிறைய ஷோரூமில் வந்து போடுவாங்க. நான் நியர்பை வரும்போது வந்து எந்தெந்த கடையில் என்னென்ன ஆஃபர்ஸ் போடுறாங்க அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 0% வேஸ்டேஜில் வந்து கோல்டு காயின் தர நிறைய வாய்ப்பு உண்டு. கோல்டு காயின் என்னென்ன காயின்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம்ஸ் அவைலபிள் இருக்கும், 2.5 மில்லிகிராம்ஸ், 500, 1 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி சின்னதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நம்ம சின்ன 100லேருந்து 1 கிராம் வரைக்கும் எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து கோல்டு கேல்குலேஷனும் பார்த்துடலாம். எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும் டெய்லி அப்படின்றதையும் பார்த்துடலாம். நீங்கள் 100 மில்லிகிராம்ஸ் வாங்க போகிறீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா டெய்லி பார்த்தீங்கன்னா 8 ருபீஸ் எடுத்து வைங்க. 8 ருபீஸ் எடுத்துகிட்டு 100 டேஸ்க்கு 8 ருபீஸ் வச்சா 800 ருபீஸ். வீக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 58 ருபீஸ் எடுத்து வச்சு 14 வீக்ஸ் 812. இதே மந்த்லி பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் மொத்தம் கன்க்ளூஷன் பண்ணிங்கன்னா 275 ருபீஸ் எடுத்து வச்சிங்கன்னா 825. இதெல்லாம் பார்த்தா நமக்கு சின்ன ஃபிகர் மாதிரி தான் இருக்கும், 8, 28. ஆனால் வந்து இது டெய்லி கன்சிடராக உங்களை வந்து சேவிங்ஸ் பண்ணணும். இது வந்து நம்ம வந்து டெய்லி எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது, உங்களோட கேலண்டர் இருக்கும், மந்த்லி கேலண்டர். அதில் வந்து டெய்லி நீங்கள் வந்து கேலண்டர் பக்கத்துலேயே ஒரு உண்டியல் வந்து எதனா வச்சுருந்தீங்கன்னா செல்ஃப்லேயே பக்கத்துலேயே கேலண்டர் டிக் பண்ணிங்க. டெய்லியுமே டிக் பண்ணி அதில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அதை எழுதி டிக் பண்ணிகிட்டே வாங்க. 100 டேஸ் வந்து அந்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டு வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து அப்படியே எழுதிக்கலாம், இல்லை டெய்லி நோட்டில் வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டு நீங்கள் அதில் கூட டேட் போட்டு ஒரு நாள் வந்து டிக் பண்ணிக்கிட்டே வரலாம். எப்படி வேணால் வந்து கோல்டை வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. உண்டியலில் சேவிங்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் உண்டியலில் போடுங்க. ஒரு பாக்ஸ், என்ன பவுச் எது இருந்தாலும் அதில் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். இப்போ 100 மில்லிகிராம்ஸ் கேல்குலேஷன் பார்த்தலாம். இப்போ அப்ராக்சிமேட்டாக 7700 அன்றைக்கி கோல்டு ரேட் விற்குன்றதுக்காக
0.100 கிராம்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து வேஸ்டேஜோடு தான் நான் சொல்கிறேன். வேஸ்டேஜ் இல்லாமல் தானே தருவாங்க, நீங்கள் வேஸ்டேஜ் போடுறீங்க. இல்லை வந்து வேஸ்டேஜோடு ஏன் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த வேஸ்டேஜ் கால்குலேஷனோடு வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வர்றதுக்காக நான் வந்து அப்படி போட்டிருக்கேன். ஏன்னா வந்து சப்போஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த வேஸ்டேஜ் போட்ட அமௌண்ட் வந்து நமக்கு வந்து அந்த நேரத்துக்கு வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் வேஸ்டேஜ் கால்குலேஷன் எப்போவுமே போடுற மாதிரி 2% நார்மலாக வேஸ்டேஜ் வந்து எல்லா ஷோரூம்லேயும் போடுறாங்க. 1லேருந்து 2% கூட போடுறாங்க. நான் 2% காமனாக எடுத்துக்கிறேன். ஜிஆர்டியில் 2% தான் போடுவாங்க. அங்கே தான் ரெகுலராக நாங்கள் வாங்குறதுனால எனக்கு தெரியும். இப்போ வந்து 785 ருபீஸ் வருது வேஸ்டேஜோட. 3% ஜிஎஸ்டி சேர்த்திங்கன்னா 809. இதை வந்து 810ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணிப்போம். இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி வேணால் இருக்கலாம் கோல்டு ரேட் டிஃப்ரென்ஸ்க்காக. இப்போ 100 மில்லிகிராம்ஸ்க்கு 810 ரூபா. 3 மாதத்தில் கண்டிப்பாக உங்களால் 810 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியாதா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சேவிங்ஸே. நான் வந்து சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ணேன். கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை சேர்த்து வைங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 மில்லிகிராம்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்ற டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா சேவ் பண்ணணும். 2025 ரூபா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் மந்த்லி, வீக்லி, டெய்லி எப்படி சேவிங்ஸ் பண்ணுங்கள் டிவைடேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெய்லி சேவிங்ஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வீக்லி, இல்லை மந்த்லி, நீங்கள் வந்து இதை டிவைடேட் பண்ணிக்கோங்க. 100 டேஸ் டிவைடேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து நீங்கள் எப்படி எந்த கோல்டு நீங்கள் வாங்க போகிறீங்க கிராம்ஸு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை பிரிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 1/2 மில்லிகிராம்ஸ் தான் வாங்க போகிறேன்னா 4050 ருபீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதே நான் ஒரு கிராம் வாங்க போகிறேன்னா 8100. இதுலேருந்து டபுள் தான் அப்படி. இப்போ இதுலேருந்து நான் வந்து 2 கிராம் வாங்க போகிறேன். இந்த 800 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா டபுள் வந்துடும். இது மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் வாங்க போகிறீங்க இதுலேருந்து டபுள் போடுங்க. உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 கிராம் வாங்க போகிறேன் இன்ட்டு 10 கிராம் போட்டிங்கன்னா 81,000 வருது. இது மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ கிராம்ஸ் வாங்க போகிறீங்க. இதில் வந்து கோல்டு தான் வாங்கணுமா அப்படின்றது கிடையாது. சில்வரும் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில்வரும் ஒரு நல்ல ரீச் ஆகிட்டு தான் வருது. கோல்டு ரேட்டு வந்து கோல்டு ரேட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ சில்வரும் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல வந்து 100 ருபீஸ்லாம் நான் பார்த்ததே கிடையாது சில்வர். நான் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் பார்க்கும்போது வந்து 58, 60 அந்த கிராம்ஸில் தான் இருந்துச்சு. இப்போ சில்வரும் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா 101 இருக்குது. 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு 110 ஆச்சு நான் வரும்னு சொல்கிறேன். 1 கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா 115 ரூபா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் 1 கிராம் வாங்க முடியும். 5 கிராம் வாங்க போகிறீங்கன்னா 575 ரூபா நீங்கள் சேர்த்து வைக்கலாம். 10 கிராம் வாங்க 1150 ரூபா. இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து சில்வரும் சேர்த்து வாங்க போகிறீங்க. இந்த வருஷத்துலேருந்து நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம கோல்டில் வந்து ரேட் வந்து நம்ம கொஞ்சம் வேஸ்டேஜ் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட் மீந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அதை வேஸ்ட் பண்ணாமல் 1 கிராம் சில்வர் காயின்ஸ் கூட வாங்கி ஸ்டார்ட் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் வந்து நான் பூஜை ஐட்டம்ஸ்லாம் சில்வரில் வந்து வாங்கணும், இல்லைனா வந்து எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் சில்வர்ஸில் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணவே ஆரம்பிக்கல அப்படின்றவங்க சில்வரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு காமாட்சி விளக்கு ஒரு 20 கிராம் 15 கிராம்லலாம் கூட கிடைக்கும். காமாட்சி விளக்கு, குங்குமச்சிமிழ் அந்த மாதிரி சொல்லிட்டு கூட நீங்கள் சின்ன சின்னதாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னால் வந்து 20 கிராம்லாம் ஒரே ட்ரிப்பாக சேர்க்க முடியாதுன்னா உங்கள்கிட்ட எப்போல்லாம் வீட்டில் வந்து கிராசரிஸு இல்லைனா வெஜிடபிள்ஸ் வாங்குகிற காசு மந்த்லி எக்ஸ்பென்சஸில் வந்து மீறுது 100, 200 மீதாகும். நீங்கள் வந்து காயின்ஸ் மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க. சில்வரை சேவிங்ஸ் பண்ணி மொத்தமாக கொடுத்து கூட நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கோங்க. கோல்டு தான் அப்படி வாங்கணும்னு கிடையாது, சில்வரும் இப்படி வாங்கலாம். நீங்களும் வந்து சேவிங்ஸை ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரிலாம் வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அது நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து அடிக்கடி சொல்வேன், நீங்கள் வந்து சேவிங்ஸை ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன ஃபிகர் 8 ரூபா உங்களால் டெய்லி எடுத்து வைக்க முடியாதான்ற மாதிரி தான் நான் சொல்ல வருது. 8 ருபீஸ் வந்து ஈஸியாக எடுத்து வைக்கலாம். நம்ம வந்து ஒரு ஜிபே பண்ணுறதோ இல்லைனா வந்து ஒரு கடைக்கு போய்ட்டு ஏதோ சும்மா பார்க்குற பொருள்லாம் வாங்குறதை விட இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து கோல்டு சேமிக்கலாம். கோல்டு எப்போல்லாம் வேஸ்டேஜ் இல்லாமல் தராங்கன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். எப்போல்லாம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் வந்து போட்டுருந்தாங்க. இந்த வருஷம் வந்து ஜிஆர்டியில் நியூ இயருக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க 0%. நான் வாங்கியிருந்தேன் அண்ட் வந்து நான் இன்ஃபார்மும் பண்ணியிருந்தேன். தென் பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷ பிறப்பு ஆர் அக்ஷய திதி. இப்போ நீங்கள் அக்ஷய திதிக்கு டார்கெட் பண்ணி சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்து நிறைய ஷோரூமில் ஆஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து 0% வேஸ்டேஜுக்கு. தென் பார்த்தீங்கன்னா ஆடிலையும் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் தரலாம். தீபாவளி இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபெஸ்டிவலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கோல்டு ஷாப்ஸில் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் தருவாங்க. எல்லாத்துக்குமே கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் கேப்பில் தான் இருக்குது. இப்போ வந்து ஏப்ரலில் வந்துருச்சுன்னா இது ஜூன் ஆர் ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வந்து ஆடி வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா
இப்போ ஏப்ரல் கொடுத்து மே, ஜூன், ஜூலை கண்டிப்பாக 3 மந்த்ஸ் இருக்குது. இதே மாதிரி வந்து 100 டேஸ் வந்து சேலஞ்ச் பண்ணி அடுத்தது வாங்கலாம். ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 4 கிராம் 5 கிராம் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் 100 டேஸ் வந்து சேலஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு கிராமாக வாங்கலாம். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு 4 கிராம்ஸ் பக்கம் வந்து சேர்ந்துடும். நீங்கள் வந்து கோல்டை வந்து ஈஸியாக வந்து வருஷத்துக்கு ஒரு 4 கிராம் வந்து காயின்ஸாக வாங்கி கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். இல்லை நான் சீட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறவங்க சீட்டு வந்து நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் டைமோடு சேர்ந்து ஆஃபரோடு வரும்போது சீட்டு போட்டுக்கலாம். சீட்டு போட்டு நான் கோல்டு காயின் வாங்கலாமான்னு கேட்குறீங்க. அது உங்களோட இஷ்டம் தான். ஆனால் வந்து என்ன கேட்டால் கோல்டு காயின் வாங்குறத விட நீங்கள் சீட்டு போடுறதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜுவல்லரி எடுத்தால் தான் வேஸ்டேஜ் வந்து நமக்கு ஃப்ரீயாக தருவாங்க. இல்லைனா 18% தருவாங்க. இல்லை 50% நம்ம போடுறதுக்கே வந்து கோல்டு காயின் வாங்குறத விட ஜுவல்லரி வாங்கும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து அக்ஷய திதி யாரெல்லாம் சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னோடய அக்ஷய திதி பிளான் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் வந்து டிஜி கோல்டில் வந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அக்ஷய திதி அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணேன். எனக்கு இந்த வருஷம் வந்து அக்ஷய திதி வந்து சேவிங்ஸ் வந்து நான் முடிப்பேன். எனக்கு இன்னும் 3 மந்த்ஸ் இருக்கிறதுனால நானும் என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் அதில் வந்து போட ட்ரை பண்ணி நானும் என்ன வாங்குறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அக்ஷய திதி அன்றைக்கி சொல்கிறேன். நீங்களும் வந்து அக்ஷய திதிக்கு சேவிங்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் எப்படி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய்.